அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கான வீடியோ நம்மளோட சேனலில் பஞ்சாபி ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது கூட பட்டர் நானும் நான் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி நெக்ஸ்ட் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணுறேன். இதே ஸ்டைலில் சிக்கன்லையும் செய்யலாம். சிக்கனில் செஞ்ச ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னா அந்த ரெசிபியையும் போய் பாருங்கள். இதே மெத்தடில் இந்த கிரேவி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு பெரிய துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 8 பல்லு கிராம்பு, இதோட கொஞ்சமாக பிளாக் கார்டமன் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் போல் மல்லி எடுத்துக்கோங்க, முழு மல்லி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன். கடைசியாக 1 டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். இந்த மசாலா அரைச்சி நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த கிரேவி அரைச்சாலுமே இந்த மசாலா சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிரேவி செய்கிறதுக்கு 4 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 4 பழமான தக்காளி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15 பல்லு பூண்டு, இது கூட 10 துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இதுவே இடிக்கல் இருந்தால் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி செய்கிறதுக்கு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு செய்கிறப்ப மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 கியூப் பட்டர் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மூடி வச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லாவே குக் ஆகணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ராசஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அப்போ அது வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுனால கிரேவியோட டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஸ்மாஷியாக குக் ஆகணும். தக்காளி அது வரைக்கும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் நான் ஒரு 50% குக்கர்லேயே வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு அண்டு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 50% வேக வச்சுருக்கேன். மிச்சம் 50% நம்ம பாட்டில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே கூட பாட்டிலே வேக வைக்கலாம். ஆனால் கேஸ் ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் 50% குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டில் ஒரு 50% குக் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் பீசஸ் அதை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததும் மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலே இந்த மட்டன் ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுறதுனால அதோட டேஸ்ட், மட்டனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து அந்த மட்டன் லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் எண்ணெயில். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேருந்து மசாலா பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வதக்கணும். அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா குக் ஆனதும் இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அது பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அந்த 50% மட்டன் அதிலே குக் ஆயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்பே சேர்த்துருக்கேன். அதே தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்கன்னா மட்டன் நல்லாவே குக் ஆயிரும்.
ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா நல்லா மட்டன்லாம் குக் ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பைஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையாக இதே மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கிரேவி வந்து. கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு சூப்பர் காம்பினேஷன் வந்து பட்டர் நான் தான். பட்டர் நானோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட்டர் நான் ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். அந்த ரெசிபியை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் நீங்களுமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.